அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவானது மகாராஜா டெஸ்ட்டுக்கு உண்டான 9வது வீடியோ பதிவு. யூனிட் 1 அந்த இலக்கணம் டாபிக் சம்மந்தமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு 30 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள். 1-2 அவுட் சோர்ஸ்லேருந்து சில கொஸ்டின் இருக்கும், பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எதனை அறிவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க? அறிவன் அப்படின்ட்டு எந்த நாளை வந்து சொல்லுவாங்க? புதனையா, வியாழனையா, வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா? இது ஓல்டு புக்கில் கடைசி பக்கம் ஒரு தகவல் இருக்குது. அதாவது அறிவன் அப்படிங்கிறது எந்த நாளை சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. அதாவது மொத்தம் 7 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனை வந்து அறிவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து புதன்கிழமைக்கு உண்டான தூய தமிழ் சொல் அப்படிங்கும்போது அறிவன் அப்படிங்கிறது தான். அதேமாதிரி சனிக்கிழமைக்கு உண்டானது வந்து காரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுலேயும் வந்து மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் இருக்கிற மொழிஞாயிறு, அதாவது தேவநாய பாவனர் தான் இதை வந்து மீட்டெடுத்தார் அப்படின்ட்டு தகவல் இருக்குது. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அறிவன் கிழமை அப்படின்னா புதன்கிழமை, காரி அப்படின்னா சனிக்கிழமை, மீதிக்கு வந்து பெருசாக வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ வடமொழி சொற்களான புதன் மற்றும் சனிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அறிவன் கிழமை ப்ளஸ் வந்து காரி, சனிக்கு காரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது இந்த காரிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சனிக்கிழமைக்கு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. மை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மை மீன் அப்படிங்கிறதும் சனிக்கிழமைக்கு உண்டான இன்னொரு பேர். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த காரிக்கோள் எதனால் பேர் வந்தது அப்படின்னா இந்த சனி கிரகத்தை குறிக்கிறதுனால காரிக்கோள் அப்படிங்கிறது கருப்பு நிறமாக இருக்கிறதுனால தான் காரிக்கோள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது 2வது கொஸ்டின். மயங்கொலி எழுத்துக்கள் சம்மந்தமாக மறுப்பு, அதாவது இந்த ரூக்கு மறுப்பு அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை தரும்? கெஸ் பண்ணுங்கள். மறுப்பு ஒரு மறுப்பு நமக்கு தெரியும், மறுத்து பேசுகிறது அப்படின்ட்டு. அப்போ அதை வச்சே ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அப்போ இன்னொரு மறுப்புக்கு என்ன அர்த்தங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மறுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த மறுப்பு, அதாவது இந்த ரூ வருது பார்த்திங்களா, இதுக்கு வந்து தந்தத்தை சொல்லுவாங்க. அதாவது விலங்கோட யானை தந்தம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து இந்த மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி விலங்கோட கொம்பையும் வந்து இந்த மறுப்புன்னு சொல்லுவாங்க. விலங்கோட கொம்பையும் இந்த மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. சரிங்களா? அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கனாலும் எந்த மறுப்பு வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் தன் தவறை திருத்தி கொள்ள சொன்னபோது அவன் அதனை டேஸ் தெரிவித்தான் அப்படின்னா, திருத்திக்கோ அப்படிங்கும்போது அவன் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்தான் அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த மறுப்பு வரும். ஓகேங்களா? இந்த ரூ அப்படிங்கிறது தான் மறுப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுப்பு அப்படிங்கிற இந்த ரூக்கு வந்து விலங்கோட கொம்பு, யானையோட தந்தம், இதுக்கெல்லாம் வந்து மறுப்பு அப்படிம்பாங்க. அதாவது மான் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி யானையின் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மான் கொம்பை வந்து மான் மறுப்பு, யானையோட தந்தத்தை வந்து யானையின் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடு. ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். அதாவது ஒன்று அதனுடைய அர்த்தத்தை கேட்பாங்க, இல்லை வந்து ஒரு வாக்கியமாக கொடுத்துட்டு இதில் எந்த வாக்கியம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ எது சரியானது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கர்ணன் குந்திக்கு வரம் அளித்தான், ராமன் ராவணனை அளித்தான். கர்ணன் குந்திக்கு வரம் அளித்தான், ராமன் ராவணனை அளித்தான். அப்போ நமக்கு வந்து இந்த அலிக்கும் இந்த அலித்தான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, வரம் அளித்தான் அப்படிங்கும்போது இந்த அளித்தான் தான் வரணும். இது வந்து அழிக்கிறது, சாவடிக்கிறது, கொல்றது, அந்த அர்த்தத்தை வரும். ராமன் ராவணனை அழித்தான் அப்படின்னா ராவணனை அழித்தான்னா இந்த அழித்தான் வரும். அப்படி என்று செஞ்சால் இருக்குது. இது ரெண்டுமே தவறு. கர்ணன் குந்திக்கு வரம் அப்படிங்கும்போது இந்தரா வராது, இந்தரா தான் வரும். அப்போ இதுவும் தவறு. அடுத்தது ராமன் ராவணனை அழித்தான் அப்படிங்கிறத இந்த வாக்கியம் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரகர வேறுபாடும் பார்க்கணும், லகர வேறுபாடும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரீவியஸில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா?
சரி, ரைட். அடுத்த கொஸ்டின், யான் அப்படிங்கிற தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவு ஏற்கும்போது என்னவாக திரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நின்னா, எனக்கா, என்னா, உண்ணா? இது வந்து பிரித்தெழுதுக அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயும் கேட்கலாம், இல்லை வந்து ஒரு 4 சொல்ல கொடுத்துட்டு இதில் எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், இந்த யான் அப்படிங்கிறது வேற்றுமை உருவு, இந்த ஐயாள்கு இன்னதுகன் அதோடு சேரும்போது என்னவாக திரியும் புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண் அப்படின்னு புணரும். ஓகேங்களா? அதை எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பாருங்கள், யான் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருவு ஐ ஆள்கு இன்னது இதோடு சேரும்போது எப்படி வரும் அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. யான் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு வரும். யான் ப்ளஸ் கு அதாவது நான்காம் வேற்றுமை உருவு சேரும்போது எனக்கு அப்படின்னு வரும். யான் ப்ளஸ் கு எனக்கு, யான் ப்ளஸ் ஆல் என்னால். அப்போ எண் அப்படின்னு வரணும். ஒரு சில இடத்துல மட்டும் இங்கே எனக்குன்னு வரும். இங்கே யான் ப்ளஸ் இன் அப்படிங்கும்போது எண்ணின். அதேமாரி யான் ப்ளஸ் அது எனது அப்படின்ட்டு தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ எழுவாயில் வந்து யான் அப்படிங்கிற ஒருமை பெயர் வந்தது அப்படின்னா என்ன திரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே வந்து பன்மையாக யாம் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது எம்மா புணரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எம்மோட ஐ சேர்த்தா எம்மை, எம்மோட கூ சேர்த்தா எமக்கு அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? எம்கு அப்படின்னு எழுதக்கூடாது. எம்மோட அது சேர்த்தும்போது எமது அப்படின்ட்டு தான் நம்ம புணரணும். ஓகேங்களா? சரி, ரைட். அது இப்போ நீ அப்படிங்கிறது முன்னிலையில் ஒருமையை குறிக்கிற சொல். அதோட இந்த ஐயாள்கு இன்னதுகன் சேரும்போது எப்படி புணரும் அப்படின்னா நீயோ நின் அல்லது உன், இந்த ரெண்டில் எப்படியோ வேணால் அந்த அந்த வாக்கியத்தை சொல்ல பொறுத்து அப்படி அமையும். அப்போ நின்னோட ஐ சேர்த்தனா நின்னை, உன்னோட ஐ சேர்த்தனா உன்னை அப்படிங்கிற மாதிரி புணரும். இதுவும் தெரிஞ்சுக்குவோங்க. சரிங்களா? இதே வந்து படற்கையில் தான் அப்படின்னு இருந்தால் அது என்னவா மாறுனா அப்படியே தா அப்படிங்கிற நெடில் வந்து குறுகி தன்னாக மாறும். அப்போ தன்னோட ஐ சேர்ந்தா தன்னை, தன்னோட கூ சேர்ந்தா தனக்கு, தன்னோட அது சேர்ந்தா தனது அப்படின்ட்டு புணரும் அப்படிங்கிறதான் கான்செப்டு. சரிங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின், வாய்மையே மழை நீராகி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்றாங்க. இந்த தொடரில் வெளிப்படும் அணி என்ன? பொதுவாக வந்து 2 லைன் திருக்குறள் கொடுத்து கேட்பாங்க, இல்லைனா ஒரு பாடல் வரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு அது அணி என்ன அப்படின்ட்டு தெரியணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? அப்போ அதனுடைய விளக்கத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாய்மையே மழை நீராகி, இந்த இடத்துல வாய்மையே மழை நீராக வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இது வந்து உருவக அணி அப்படின்ட்டு தான் வரும். ஓகேங்களா? வாய்மையே வந்து மழை நீராக உருவகப்படுத்தியிருக்காங்க. இதே இடத்துல வாய்மை போன்ற மழை நீர் அப்படின்ட்டு அந்த வாக்கியம் வந்தது அப்படின்னா தான் அது ஊமை அணி. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், வாய்மை போன்ற மலை அப்படின்னு வந்திருந்தால் அது ஊமை அணி அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து வாய்மை மலை, வாய்மையே மலை அப்படிங்கிறாங்க. அப்போ வாய்மையே மலையாக உருவகப்படுத்துறதுனால இதை உருவக அணி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுவும் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். சரி, ரைட். அடுத்தது, ஒரு சொல்லை கொடுத்துட்டு இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈனல் அப்படின்னா சினைப்பெயரா, பண்பு பெயரா, காலப்பெயரா, தொழிற்பெயரா? ஓகே, ஈனல் அப்படிங்கும்போது தொழிற்பெயருக்கே உண்டான விகுதி எழுத்து ஆட் ஆகிருக்கு. அப்போ தல்லல் அம்மைக்கு அப்படிங்கிற மாதிரி 13 எழுத்துக்கள் இருக்குல்ல. அப்போ ஈனல் அப்படின்னா தொழிற்பெயரை தான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஈனல் அப்படின்னா வந்து பெற்றெடுத்தவள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, இப்போ கம்பரை படிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் வரும்? கம்பரை படிக்கிறேன் அப்படின்னா ஊமையாகு பெயரா, கருவியாகு பெயரா, கருத்தாவாகு பெயரா, சொல்லாகு பெயரா? இது வந்து நமக்கு இந்த ஒவ்வொரு டாபிக் உண்டான விளக்கம் தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஈஸியாக
அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். அது ஆல்ரெடி வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கம்பரை படிக்கிறேன் அப்படின்னா கம்பரை நம்ம படிக்க கிடையாது, கம்பர் எழுதிய நூல் கம்பராமாயணத்தை தான் நம்ம படிக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன நம்ம சொல்கிறோம், அதாவது ஒருத்தர் வந்து நூலை ஏற்றிருக்கார் அப்படின்னா அவரை சொல்லிட்டு அவர் எழுதிய நூலை வந்து விட்டுட்டு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அதை கருத்தாவை தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ கருத்தாவாகு பெயர் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஒரு கருத்தாவை கருத்தானா இயற்றியவர்னு அர்த்தம். ஒரு நூலை இயற்றியவர் வந்து அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வருவது தான் என்ன சொல்லுவாங்க, கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு கருவியை அடிப்படையாக கொண்டு வந்ததுன்னா அது கருவியாகு பெயர் அப்படின்ட்டு. ஓமையாகு பெயர் நமக்கு தெரியும், சொல்லாகு பெயர் நமக்கு தெரியும். அப்போ அதனுடைய விளக்கத்தையும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா கருத்தாவாகு பெயர் தான். அப்போ கருத்தாவாகு பெயர்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஒரு கருத்தா, அதாவது ஒரு நூலை இயற்றியவர், அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வருது, அதை தான் கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கம்பரை படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கம்பர் என்பது அவரை குறிக்காமல் அவர் இயற்றிய கம்பராமாயணத்தை குறிக்கிறதுனால கம்பரை படிக்கிறேன் அப்படின்னா கம்பர் எழுதிய நூலை படிக்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ அந்த கருத்தாவை தான் நம்ம முன்னாடி எடுத்து வர்றதுனால இது கருத்தாவாகு பெயர். புரியுதுங்களா? சரி, ரைட். அப்போ ஓமையாகு பெயர் அப்படின்னா அது தெரியுமில்ல, ஓமை பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருவது. இப்போ காளை வந்தான் அப்படின்னா காளை போன்றவன் வந்தான், காளை போன்ற பலசாலி வந்தான் அப்படிங்கும்போது அந்த ஓமை மறைஞ்சு வந்திருக்கு, போல போன்ற அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை என்ன சொல்லுவோம், ஓமையாகு பெயர் அப்படின்றலாம். கருவியாகு பெயர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னா வானொலி அப்படிங்கிறது ஒரு ரேடியோ, அது ஒரு கருவி, அது மூலமாக வர்ற பாட்டை தான் நம்ம கேட்குறோம். அப்போ அங்கே கருவி வந்து முன்னாடி நிற்கிது. அப்போ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்கியத்தை நம்ம கவனமாக பார்த்தோம்னா அதனுடைய என்ன ஆகு பெயர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சொல்லாகு பெயர். சொல்லாகு பெயர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வள்ளுவர் சொல் வாழ்க்கை நெறி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா வள்ளுவர் சொல், இந்த இடத்துல சொல் அப்படிங்கிறது அவர் கொடுக்குற அறக்கருத்து, அவர் வள்ளுவரோட அறக்கருத்து தான் வந்து வாழ்க்கை நெறி அப்படின்ட்டு. அப்போ அந்த சொல்லுக்கு ஆகி வருவது சொல்லாகு பெயர் அப்படின்ட்டு தான் அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. இதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டினை கேட்டால் எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இப்போ திருவள்ளுவரை படித்தேன் அப்படிங்கிறதுல பயின்று வந்துள்ள ஆகு பெயர் என்ன? திருவள்ளுவரை படித்தேன். திருவள்ளுவரை நம்ம படிக்க மாட்டோம், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தான் நாம் படிப்போம். அப்படிங்கும்போது இது ஒரு கருத்தாகு பெயர், ஆப்ஷன் டி. இதே இடத்துல 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கருவியாகு பெயருக்கு சரியான சான்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? அறிஞர் அண்ணாவை படித்தேன், ஊர் சிரித்தது, வெள்ளை அடித்தான், குழல் கேட்டு மகிழ்ந்தான். ஓகே, குழல் மூலமாக பாட்டு கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருவியாகு பெயர். இந்த கருவி மூலமாக தான் அடிப்படையாக வந்திருக்கு. அப்போ கருவியாகு பெயருக்கு எது சான்று அப்படின்னா ஆப்ஷன் டி, குழல் கேட்டு மகிழ்ந்தான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்போ அறிஞர் அண்ணாவை படித்தான்னா அது கருத்தாகு பெயர், வெள்ளை அடித்தான்னா வெள்ளை சுண்ணாம்பு அப்படிங்கும்போது அது ஒரு பண்பு குறிக்கும், அப்போ பண்பாகு பெயர் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆகு பெயருக்கு உண்டான விளக்கத்தை தெரிஞ்சிட்டோம்னாவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ரைட். ஊர் சிரித்ததுன்னா இடவாகு பெயர், அதாவது வந்து ஊர்னா ஊர் சிரித்தது இல்லை, ஊரில் உள்ள மக்கள் சிரித்தாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்த சார்ந்து வந்தது அப்படின்னா அது இடவாகு பெயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான், ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? சரி, ரைட். இது வந்து காமனான ஒரு, அதாவது அவுட்சோர்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஷின் தான். இக்கால ஔவையார் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யார்? அம்புஜதம்மாள், பட்டம்மாள், அஞ்சலை அம்மாள், அசலாம்பகி அம்மாள். கெஸ் பண்ணுங்கள். இக்கால ஔவையார் அப்படின்ட்டு ஒரு அழைக்கப்படுறாரு அப்படின்னா அசலாம்பிகை அம்மையாரை தான் வந்து இக்கால அம்மையார்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி தான். சரி, இவருக்கு இந்த பேர் சொன்னது யார், இவரை பற்றி சின்ன தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவார், அதேமாரி கவிஞர், கவிதை எழுதக்கூடியவர் ஒன்று. இன்னொன்று வந்து இவருடைய படைப்புகள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அசலாம்பிகை அம்மையாரோட படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடியோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட காந்தி புராணம் அப்படிங்கிற நூலை இயற்றியதே வந்து இவர் தான்.
அப்போ காந்தி புராணம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர்னு கேட்டால் கூட அசலாம்பிகை அம்மையாருங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 2034 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது இவர் வேறு படைப்புகள் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி வெண்பா, அதேமாரி திலகர புராணம், இந்த 2 நூலையும் இயற்றியிருக்காரு. இவரை வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு பாராட்டியது வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கா அப்படிங்கிற திருவி கல்யாண சுந்தரனார் தான் இந்த மாதிரி இக்கால ஔவையார் அப்படின்ட்டு பாராட்டியிருக்காரு. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. சரி, இந்த மீறி 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அம்புஜத்தம்மாள் அவங்க பார்த்தீங்கன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். ஓகேங்களா. அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறது தென்னாட்டின் ஜான்சி ராணி, அவங்க தான் வந்து அஞ்சலை அம்மாள் அப்படின்ட்டு காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவர். இந்த பட்டம்மாள் அப்படிங்கிறத வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற தமிழகத்தின் முக்கிய பெண்மணி. சும்மா இந்த மீதி 4 ஆப்ஷன் யார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ஜான்சி ராணி அப்படின்னா காந்தியடிகளால் போடணும், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள் தத்தெடுக்கப்பட்ட மகள், அசலாம்பிகை மாதிரி தான் இக்கால ஔவையார். சரி, ஓகே. அடுத்தது பொதுவாகவே நமக்கு விடைகள் வந்து 8 இருக்குது அப்படின்னு தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட விடைகளுள். அப்போ குறிப்பிட்ட விடைன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதில் வேறுபட்ட ஒன்று எது? வினா எழுத்துக்கள் அடிப்படையில் வந்து வினா வகையும் பார்த்தோம், விடை வகையும் பார்த்தோம். அதனுடைய வீடியோ பதிவும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து செவ்வன இறை அப்படின்ட்டு ஒரு 3 விடைக்கு பேர் இருக்கும். அதேமாரி இறை பயப்பன அப்படின்ட்டு மீதி 5க்கும் இருக்கும். அப்படிங்கும்போது குறிப்பு விடை அப்படிங்கிறதுல வேறுபட்ட ஒன்று அப்படிங்கும்போது நேர் விடை தான். ஓகேங்களா. அதாவது நேர் விடை வந்து நேராக இருக்கும், மீதி எல்லாமே வந்து குறிப்பு காட்டி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி தகவல் படிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது சுட்டு விடை, எதிர்மறை விடை, நேர் விடை, இந்த 3மே ஓகே. இந்த 3மே பார்த்திங்கன்னா வினாவுக்கு வந்து ஏற்ற விடைகள் நேரடியாகவே இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வன இறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நேரடி விடை செவ்வன இறை அப்படின்னு சொல்லுவாங்க. இறை அப்படின்னா விடை அப்படின்னு அர்த்தம். அதேமாரி மீதி இருக்கிற 5மே வந்து குறிப்பு விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறை பயப்பன அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. சரி, ரைட். அடுத்தது இது வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கிற ஒரு பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து ஊமையாக கூறப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது எது? இது ஊமையம் அந்த டாபிக் அப்படின்னு போகாமல் ஊமை அப்படிங்கிறது நம்ம இலக்கணத்திலேயே இருக்குது. அப்படிங்கும்போது நாவற்பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது எது? கெஸ் பண்ணுங்கள். பச்சைக்காயா, கோழிக்குண்டா, செங்காயா, பச்சை இலையா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நாம் ஓரளவு கொஞ்சம் யோசிக்கணும். நாவற்பழம் எப்படி இருக்கும்? கோழிக்குண்டு மாதிரி இருக்கும். இதைத்தான் வந்து ஊமையாக வந்து பிச்சமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அவர் எழுதிய நூலில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு உண்டான ஆன்சர், கோழிக்குண்டு. சரி, ரைட். அடுத்தது பொதுவாக நம்ம புத்தகத்தில் ஒரு சொல் பல அர்த்தம் குறிக்கின்ற சொற்கள் இருக்குது. அந்த மாதிரி வந்து காட்டை குறிக்கின்ற சொல், யானையை குறிக்கின்ற சொல் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் என்ன, காட்டை குறிக்கும் பெயர்களுள் அல்லாதது எது? காட்டை குறிக்கின்ற பெயர்களுள் அல்லாதது ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆக்சுவலாக காட்டை குறிக்கின்ற சொற்கள் வந்து கிட்டத்தட்ட 30 இருக்குது. அந்த 30மே ஷார்ட்கட்டாக வீடியோவோ நாம் கொடுத்துருக்குறோம். அது தெரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக தில்லம் காட்டை குறிக்கின்றது தான், புறவும் காட்டை குறிக்கின்றது தான், அரணும் காட்டை குறிக்கின்றது தான். ஆனால் அரண்கிறது 3 சொல்லின்னு வரணும், ரெட்டை சொல்லின்னு கிடையாது. அப்போ இந்த இடத்துல இது தவறு. சுரம் அப்படிங்கிறதும் காட்டை குறிக்கின்ற சொற்கள் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம ரகர வேறுபாடும் பார்க்கணும். அதே சமயம் வந்து அரண் அப்படிங்கும்போது அந்த நகர வேறுபாடையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ காட்டை குறிக்கின்ற 30 சொற்கள் வந்து நம்ம புத்தகத்திலேயே இருக்குது. இருந்தாலும் ஒரு பிடிஎஃபாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கான்னா வந்து ரெட்டை சொல்லி இன்னும் வரணும், இதெல்லாம் நோட் பண்ணணும். கானகம் அப்படிங்கிறதும் ரெட்டை சொல்லினா தான். அரண் வந்து 3 சொல்லி, ஆரணி அப்படிங்கும்போது இந்தரா வரணும். அதே சமயம் 3 சொல்லி நீ வரணும். புறவு அப்படிங்கிறதுக்கு இந்தரா வரணும். பொற்றை அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லாம் வரணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. காட்டை குறிக்கின்ற சொற்கள் மொத்தம் 30 இருக்குது. மிலை அப்படிங்கிறது பாருங்கள், இந்த லை தான் வரணும், பொதுலகரம் தான் வரணும். இரும்பு அப்படிங்கிறது இந்த இரும்புனா நம்ம இரும்பாணி,
அச்சாணி அந்த மாதிரி அந்த இரும்பை சொல்கிறோம். இந்த இரும்புனா காடு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். அதாவது ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு அடைமொழி இருக்குது. அப்படிங்கும்போது பரிபாடல் அப்படிங்கிற நூலுக்கு அடைமொழி என்ன? இப்போ திருக்குறளை வந்து இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீவக சிந்தாமணியை வந்து இயற்கை தவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பரிபாடலுக்கு வந்து அடைமொழி என்ன அப்படின்னு கேட்டால் ஓங்கு அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? அப்போ வந்து ஒரு சில நூல்களோட அடைமொழியை வந்து புக்கு இல்லாதவங்க அப்படி இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வில்லம் அப்படிங்கிறது திருக்குறள், இயற்கை தவம் அப்படின்னா சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். இது அப்படியே ஈஸியாக ஷார்ட்கட் பரிணாமம் ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி. இயற்கை அன்பு பெரிய புராணம், அன்பு பெருசாக இருக்கணும் அப்போ பெரிய புராணம் அப்படிங்கிற மாதிரி. இயற்கை இன்பலகம், இயற்கை இன்பலகம் அப்படிங்கிறது கலித்தொகை. தமிழ் கருவூலம் புறநானூறு. காப்பியப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பாட்டு. அகவர் காப்பியம் அப்படிங்கிறது பெருங்கதை. சின்னூல் அப்படிங்கிறது நேமிநாதம். இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. அப்போ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே இயற்கைன்னு பேஸ் பண்ணி வர்றதை நம்ம கரெக்டாக கொஞ்சம் கெஸ் பண்ணி ஷார்ட்கட்டோட தெரிஞ்சு வச்சுக்கணும். வேணா இப்படி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இயற்கை தவம், இயற்கை பரிணாமம் இந்த மாதிரி தான் மெயினாக வந்து ஓரளவுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அதேமாரி பாருங்கள், அழகிய வாய்மொழி அப்படிங்கிறத வந்து திருவாசகத்தை சொல்கிறோம். இரும்பு கடலை அப்படிங்கிறது 10 ஓகேங்களா? ஓகே. கடைக்காப்பு அப்படிங்கிறது தேவார பதிகங்கள். பாட்டு அப்படிங்கிற சுந்தரின் பதிகங்கள். அப்போ நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் எதாவது இருக்குது அப்படின்னா அதை நாம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இப்போ குண்டலகேசி, ஏலாதி இதெல்லாம் நமக்கு சில டாப்பிக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது மணிமேகலை, அறவுரை கோவை, குறிக்கோள் காப்பியம், குட்டி திருவாசகங்கிறது வந்து 10 குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா இலக்கண விளக்கம். ஓகேங்களா? திருக்குறளையும் குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க. அப்போ இலக்கண விளக்கம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாக பிறந்தது? அப்போ உலகம் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உலகம் என்ற தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாக பிறந்தது? உலாவா, உலகுவா, உலதா, உளவுவா? இதுவும் வந்து ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஆக்சுவலாக தேவநாய பாவனர் அவர் தான் வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து சொன்னதே. இந்த உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து உளவு அப்படிங்கிற சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், தமிழ்மொழி வல்லுநர்களாக இருந்தாலும் சரி இல்லை சொற்பிறப்பியல் ஆய்வாளர்கள் படி பார்த்திங்கன்னா குறிப்பாக தேவநாய பாவனர் அவர் தான் வந்து உலகம் என்ற சொல் வந்து உளவு என்ற சொல்லின் அடியாக பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதனுடைய வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் கூட உளவு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் வந்து இதை வந்து உளவு அப்படின்ட்டு சொல்கிறதுனாலனா உலகம் இடைவிடாத தன்னைத்தானே சுற்றி கொண்டு உளவிக்கொண்டு சுற்றி கொண்டே, உளவினா சுற்றி கொண்டு அப்படின்ற அர்த்தம். அதனால தான் இது உலகம் அப்படின்னு பேர் பெற்றது அப்படின்ட்டு காரணத்தை சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது பொதுவாக வந்து ஓவியம், ஓவியக்கூடம் அதற்குண்டான நிறைய பேர் அப்படின்ட்டு நம்ம புத்தகத்தில் தகவல் இருக்குது. அப்போ ஓவியக்கூடத்தில் பொருந்தாதது இது, ஓவிய புலவர்களில் பொருந்தாதது இதுன்னு மாற்றி கொடுப்பாங்க. அப்போ இந்த ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்தான். இப்போ காமனாகவே தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஊரில் கண்ணாடி ஓவியர்கள் மிகுதியாக உள்ளனர்? கெஸ் பண்ணுங்கள். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஓவியம் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஐட்டத்தில் இருக்கிறதுனால இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். எந்த ஊரில் கண்ணாடி ஓவியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா தஞ்சாவூரில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி ஓவியர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த கண்ணாடி பின்னாடி வந்து ஓவியம் வரைஞ்சிட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் வரைவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தஞ்சாவூரில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தகவல். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இப்போ அண்ணா நூற்றாண்டில் முதல் தளம், தரைத்தளம்,
2ஆம் தளம் 3ஆம் தளம் அப்படின்ட்டு நம்ம புத்தகத்தில் தகவல் இருக்குது, அது நமக்கு தெரியும். ஆனால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனைக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கணக்கு எடுத்தாங்க. அது எத்தனை? 50,000, 40,000, 20,000, 25,000? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளத்தில் பார்த்திங்கன்னா பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது அப்படின்ட்டு தகவல் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். இதையெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ்ச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது லத்தீன் மொழியில் லிப்ரா அப்படின்னா என்ன பேர்? தமிழில் என்ன சொல்லுவோம்? லத்தீன் மொழியில் லிப்ரா அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்? ஆக்சுவலாக லைப்ரரி அப்படின்னா தான் நூலகம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். லைப்ரரி அப்படின்னா தான் நூலகம். லிப்ரா அப்படின்னா புத்தகம் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? இப்போ ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க மருண்டனன் அப்படின்ட்டு. அதனுடைய பகுதி என்ன? சொல்லப்போனால் வேர்ச்சொல். மருண்டனன், மருண்டனா, மருளா, மருணா, மருண்டவா? மருண்டனன் அப்படிங்கிறத நம்ம பகுபத உறுப்பிலக்கணமாக பிரித்தோம்னா தான் இப்போ இதனுடைய ஆன்சர் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தான், வியப்படைந்தவன் அப்படின்னு அர்த்தம். மருண்டன் வராது. ஓகே. மருண்ட அதுவும் வராது. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒரு டவுட்டு நமக்கு இருக்கும். மருள் வருமா மருண் வருமா அப்படின்ட்டு. அப்போ மருள் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதனுடைய பகுதியே. அதாவது மருள் இல்லு இன்னானது அப்படின்ட்டு பிரியும். அதுக்கப்புறம் இட்டு வரும், இறந்த கால இடைநிலை வரும். வியப்படைந்தேன் அப்படிங்கிறதான அர்த்தம். இதனுடைய அர்த்தம் வந்து வியப்படைந்தேன் அப்படின்ட்டு. வியப்படைந்தேன். அப்புறம் இட்டு பிரிஞ்சிருச்சா, இறந்த கால இடைநிலைன்னு பிரியுதா. அதுக்கப்புறம் அன் ஒரு சாரியை வரும். கடைசியாக வந்து அன் அப்படிங்கிற தன்மை வினைமுற்று விகுதி சேரும். ஓகேங்களா? அப்போ மருள் அப்படிங்கிறதான் இதனுடைய வேர்ச்சொல், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். மருண்டனன் என்பது ஒரு வினைமுற்றுச்சொல். அதனுடைய அர்த்தம் வந்து வியப்படைந்தேன் அப்படிங்கிறது. இதை பகுபத உறுப்பிலக்கணமாக பிரிக்கும்போது மருள் அப்படின்னு வரும் பகுதியாக. இல்லு இன்னானது விகாரமாக மாறும். அப்புறம் இட்டு அப்படிங்கிற இறந்த கால இடைநிலை, கால இடைநிலை ஒன்று வரும். அன் அப்படிங்கிற ஒரு சாரியை வரும். அதுக்கப்புறம் மருண்டனன் அப்படிங்கும்போது என் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது தவறானதை தேர்ந்தெடு. ஒலி வேறுபாடு சம்பந்தமாக. உறவு, வலிமை, புகழ், நற்பெயர், பானம், குடிபானம், ஊன், மாமிசம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உறவு அப்படிங்கிறது தான் இதில் தவறாக இருக்குது. ஏன்னா இந்த உறவுக்கு வந்து சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த உறவு அதுக்கு தான் வந்து வலிமை அப்படின்னு அர்த்தம். திருக்குறளில் கூட உறவோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். வலிமை உடையவர் அப்படிங்கிற மாதிரி வரும். உறவோன்னா வலிமை உடையவன் அப்படின்னு வரும். இந்த புகழுக்கு நற்பெயர் தான், சரியாக தான் இருக்குது இந்த புகழுக்கு. பானம் இது ஓகே தான். ஊன் அப்படின்னா மாமிசம் தான். இதே 3 சுழி ஊன் 3 சுழி இன்னு வருது அப்படின்னா தான் அதுக்கு பேர் உணவு அப்படின்ற அர்த்தம். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த உறவு அப்படிங்கிறதுக்கு தான் வலிமை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த உறவு அப்படின்னா தான் சுற்றம், சொந்தம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின். பிரஸ்கோ அப்படிங்கிற இத்தாலிய சொல்லோட இப்போ தமிழ் பேர் என்ன? பிரஸ்கோ
பிரஸ்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமை அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது ஃப்ரெஷ்ஷுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பிரஸ்கோ அப்படிங்கிறது ஒரு புதுமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆக்சுவலாக பிரஸ்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஈரமான மண் சுவரில் வந்து வரையக்கூடிய ஒரு ஓவியத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரஸ்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது புதியது, புத்துணர்ச்சி அப்படின்ட்டு இதனுடைய அர்த்தம். ஈரமான சுவரில் சுண்ணாம்பு பூச்சு காய்வதற்கு முன்பே வரையப்படும் ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஓவியம் சம்மந்தமாக இருக்கிறதுனால கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஈரமான சுவரில் வரையக்கூடியது பிரஸ்கோ ஓவியங்கள். பிரஸ்கோ அப்படின்னா புதுமை, புத்துணர்ச்சி, புதியது அந்த மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறது. அடுத்தது குதம்பை அப்படின்னா என்ன? குதம்பை குதம்பை அப்படிங்கிறது காதுக்கு அணிகிற அணிகலன்களை தான் வந்து குதம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மலர்கள் கிடையாது, விலங்குகள் கிடையாது, தாவரங்கள் கிடையாது. அப்போ காதுக்கு அணிகிறது வந்து கிட்டத்தட்ட 39 வகை காதுக்கு அணிகிறதுக்கு பேர் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டிகை, கம்பி, கண்ணப்பூ, குணுங்கு, சின்னப்பூ, செவிப்பூ, பூன்னு நிறைய பூ வரும் பாருங்கள். இங்கேயும் சின்னப்பூ, செவிப்பூன்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ரிப்பீட்டாக இருக்குது. தடுப்புனாலும் வந்து காது கணிகிறது தான். தாளுருவி, திரிசரி, பஞ்சசரி, நவசரி, அப்போ சரின்னு முடியுது, அதுவும் காது கணிகிறது தான். அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவகண்டிகை, நாகப்படம் அப்படின்னாலுமே காது கணிகிறது தான். பாம்பனி, புகடி, பூடி, மகரி, மஞ்சிகை, மடல் பாருங்கள். மாத்திரையும் வந்து காதணிக்கு உண்டான ஒரு பேர். வள்ளிகை, வாளி, இட்டடிக்கை, தண்டட்டி, இது வந்து படம் பேரே வந்திருக்கு. பாம்படம், நாகப்படம், மேலிடு, முடிச்சு, ஓலை, இதென்ன கடிப்பினையா, சந்திரபாணி அல்லது வைர ஓலை. கடுக்கன், வளைவதாம் நட்பு அப்படிங்கிற மாதிரி கடுக்கன் அப்படின்னா காதணி. குதம்பை, இங்கே பாருங்கள் குதம்பை, இதை வச்சு தான் அந்த கொஸ்டின். குவளைனாலும் பாருங்கள், குவளை 2 லகரமே இருக்குது. இதுக்கும் வந்து காதணி. தோடு, முருகு, குண்டலம் நமக்கு தெரியும். அப்போ இத்தனை வார்த்தைகள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இலக்கணம் சார்ந்த ஒரு கொஸ்டின் தான். அண்ணனை அண்ணா என்றும் புலவரே என்றும் மாற்றி வழங்குவது என்ன சொல்லுவோம்? 8ஆம் வேற்றுமை தொகை தானே, விழிவேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இங்கே விழிவேற்றுமைன்னு கொடுக்கல. 8ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறதுக்கு விழிவேற்றுமை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். விழிப்பொருளில் வரும் 8ஆம் வேற்றுமை படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி, இதெல்லாம் புத்தகங்களோட தகவல் தான். விழிவேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருவு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் அப்படியே கொஸ்டினாக கேட்டுக்காங்க. புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து பிறப்பதால், குவிப்பதால் அப்படின்ட்டு இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சிருந்தால், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்து? வாய் திறக்கிறதுனால முயற்சியால் பிறக்கிற எழுத்துக்கள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மேல்வாய்ப்பல்லும் நாக்கின் அடி ஓரம் முயற்சியால் பிறக்கிற எழுத்துக்கள் இருக்குது. சில எழுத்துக்கள் மொத்தம் சொல்லப்போனால் இந்த உயிரெழுத்துக்கள் 12 தான் வந்து பிரிஞ்சிருக்கும். அது நம்ம புத்தகத்தில் இருக்குது. அப்போ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படிங்கும்போது கடைசி 5 எழுத்து உ, ஓ, ஔ, இது எல்லாமே வந்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் தானே. ஃபஸ்ட்டு 2 எழுத்து மட்டும் வாயு திறக்கிறதுனால வரும். மீதி வந்து இ, ஏ, ஐ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால். அப்போ நாம் கொஸ்டினை வந்து நாமளே க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த எழுத்துக்கள் வந்து நம்ம ஈஸியாக ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 எழுத்து, இந்த 5 எழுத்து இதெல்லாம் கெஸ் பண்ணி
இதழ்களை குவிப்பதால் அப்படின்ட்டு. அப்போ இப்படி கேட்டாங்கன்னா நாக்கின் அடி ஓரமானது மேல்வரை பொருந்தும் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்களில் பொருந்தாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது நிறையசை அல்ல? நேரசை நிறையசைக்கு உண்டான வாய்ப்பாடு அசை பிரிக்கிறது தெரிஞ்சிருந்தால் இதில் எது நிறையசை அல்ல, அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கீழ்கண்டவற்றில் எது நிறையசை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிறையசை அல்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நேரசையாக இருக்கும். அப்போ நேரசைக்கு உண்டான வாய்ப்பாடு தெரிஞ்சால் கூட போதும். அப்போ குறில் தனித்தோ, குறிலும் முற்று, நெடில் தனித்தோ, நெடிலும் முற்று, அதுதானே. அப்போ இதில் குறில் தனித்து எதாவது வந்திருக்கா? இல்லை. நெடில் தனித்து வந்திருக்கா? இல்லை. குறிலோட ஒற்று எதாவது வந்திருக்கா? இல்லை. நெடிலோட ஒற்று வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ இதுதான் நேரசை. அப்போ நிறையசை அலைனா இது வரும். இரு குறில் ஒற்று, குறிலும் நெடிலும் ஒற்றும் அப்படின்ட்டு வரும். கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி தான். அடுத்தது, ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதை என்னன்னு சொல்லுவோம்? இந்த இலக்கணம் அடிப்படையில் வந்து எழுத்து, அசை, சீர்தலை, அடி, தொடை அப்படின்ட்டு வகைகள் இருக்குது. அதை லைன் பிரகாரம் தெரிஞ்சு வச்சுட்டாவே இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது வந்து ஃபஸ்ட்டு எழுத்து வரும், அப்புறம் அசை வரும், அப்புறம் சீர் வரும், அப்புறம் தலை வரும், அப்புறம் அடி வரும், அப்புறம் தொடை வரும். இந்த எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதோ அப்படிங்கும்போது அடுத்தது ரெண்டாவது அசை வரும். அதேமாதிரி அசைக்கு அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்டது வந்து சீர் வரும். சீர் அதேமாதிரி வந்து தலை வரும். தலைன்னா அடி வரும், அப்புறம் தொடை வரும். இப்படி தான் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ அப்படிங்கும்போது அசைக்கு அடுத்தது என்ன? சீர். ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்த மீது சீர் ஒன்று. சீர்களை வந்து 4 சீராக பிரிக்கிறாங்க. ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாய்ப்பாடு இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்தது, திருக்குறள் படித்தால் அப்படின்னு கொடுத்துட்டு இது எவ்வகை தொகைநிலை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. தொகைநிலை தொடர்னால் என்னது? ஆக்சுவலாக வந்து அந்த வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கணும். தொகைனா மறைஞ்சு வந்திருக்கணும், அதான் தொகை. தொகைனா மறையாமல் வர்றது. அப்போ இதில் எது தொகைநிலை தொடர் அப்படிங்கும்போது திருக்குறள் படித்தால் அப்படின்னா திருக்குறளை படித்தால் அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்றதுனால என்னென்னு சொல்லுவோம்? 2 சொற்களுக்கு நடுவில் வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்றதுனால வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான். இது புத்தகத்தில் இருக்கிற தகவல் தானே. வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்ட்டு என்ன இப்படி கேட்டால் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது ஓகே. இதே வந்து திருவாசகம் தலைவணங்கு அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு தெரியணும். தலையால் வணங்கு அப்படிங்கும்போது 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லணும். சிதம்பரம் சென்றானா சிதம்பரத்துக்கு அப்படிங்கும்போது 4ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. மலைவீழ் அருவி அப்படின்னா மலையின் கீழ் வீழ்ந்த அருவி அப்படிங்கிற 5ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு அப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ரைட். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஒருமைப்பன்மை அடிப்படையில். ஓகே, அப்போ சரியானதெல்லாம் பார்த்துடலாங்களா? தவறானது எது இருந்தாலும் கேட்குறாங்க. மாடுகள் அப்படிங்கும்போது பன்மை. தமது, ஓகே, தமதுங்கும்போது பன்மையில் தான் வரும். தலையை ஆட்டின அப்படிங்கும்போது 4 தான் முடிஞ்சிருக்கு. இது கரெக்டு தான். கன்று அப்படிங்கிறது ஒருமை. தனது அப்படிங்கிறது ஒருமையில் தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது தலையை ஆட்டியது அப்படிங்கும்போது தூ ஒருமை. இதுவும் கரெக்டாக இருக்குது. தலைவர் அப்படிங்கும்போது அந்த வாக்கியத்தை நம்ம முழுசாக படிக்கணும். ஏன்னா மரியாதை நிமித்தமாக கொடுத்துருக்காங்களா
இல்லை எப்படி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தலைவர் அப்படிங்கிறது தமது கையால் அப்படிங்கும்போது பன்மையில் மரியாதை நிமித்தமாக சொல்லியிருக்காங்க. அப்போ பன்மையில் தான் முடியணும். தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கும்போது பன்மையில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் சரிதான். மாணவன் அப்படிங்கும்போது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. மாணவன் தமது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தனதுன்னு தான் வரணும். அப்போ இங்கே தவறாக இருக்குது. கையால் பெற்றுக்கொண்டான், இந்த ஒன்றே ஒன்று தான் தவறு. அப்போ இது வந்து தவறு. அப்போ என்ன கேட்குறாங்க, தவறானது இது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டினுங்க. மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணத்தை என்ன இலக்கணம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆக்சுவலாக கவிதையில் வந்து மரபு கவிதை புதுக்கவிதை அப்படின்ட்டு நம்ம புத்தகத்தில் அதனுடைய விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் என்ன இலக்கணம், அதேமாரி இந்த கருத்துக்கு, அதாவது இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுக்குற ஒரு இலக்கணம் இருக்குதுல்ல, எழுதப்படுற கவிதைகளை அது என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது. மரபு கவிதையை எழுதுவதற்கான இலக்கணம் அப்படிங்கிறது யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது புத்தகத்தில் இருக்கிறத கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாவலது தமிழ் கற்றுக் குறிப்பிட்ட படியத்தில் நமக்கு தேவை இதுதான். இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புதுக்கவிதை அப்படின்னு சொல்லுவோம். இலக்கண கட்டுப்பாடு, அதாவது அதில் வந்து இந்த சந்தி பிழை, லகர ரகர இதெல்லாம் வந்து தேவையில்லை. அந்த கருத்து கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது வந்து புதுக்கவிதை. இல்லை மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாப்பு இலக்கணம். ஓகேங்களா? சரி. அடுத்தது தொகைநிலை தொடரில் பொருந்தாதது எது? அப்போ நமக்கு தொகைநிலை தொடர் எத்தனை, தொகாநிலை தொடர் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தொகை அப்படிங்கிறது 6 வரும், அது வந்து 9 வரும்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து அந்த 6ல் எது பொருந்தாதது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை தான். வேணால் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உண்மை தொகை, அப்புறம் வந்து பண்பு தொகை, அப்புறம் அன்மொழி தொகை, இது எல்லாமே வந்து இதில் வரும். ஓமை உண்மை ரெண்டுமே, அதாவது ஓமை உண்மை ரெண்டுமே இதில் வரும். இதெல்லாம் தொகைநிலை தொடரில் வரும். அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது வந்து தொகைநிலை தொடரில் அடங்கிடும். இது புத்தகத்தில் இருக்கிறது தான். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினைப்பண்பு முதலீட்டு உறுப்புகளோ தொக்கி மறைஞ்சு வருவது அதனை தொகைநிலை தொடர் சொல்லுவோம். தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான். ஓகேங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதை என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சொல் அல்லது தொடர் ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிலேடை அணி. ஆக்சுவலாக வந்து இரட்டுற மொழிதல் அணி தான், ஆனால் அதற்கு இன்னொரு பேர் சிலேடை அணி இருக்கிறத ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நமக்கு அந்த 2 பேருமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இப்போ நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இரட்டொரு மொழிதல் அணினா என்ன அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதாவது இரட்டொரு மொழிதல் அணினா ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் வந்து 2 அர்த்தத்தை தரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ காலில் காயத்திற்கு கட்டுப்படி, இது நம்ம படிச்சிருக்கிறோம். கட்டுப்போட்டி இந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறுறான், எந்த ஊருக்கு பயணிச்சுட்டு வேண்டும் அப்படின்ட்டு கண்டக்டர் கேட்குறாரு. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிறவர் ஏன் உங்கள் காலில் காயம் அப்படின்னு கேட்குறாரு. அது 2க்குமே ஒரே ஆன்சர் சொல்லணும். அப்படிங்கும்போது செங்கல்பட்டுங்கிற ஊரையும் சொல்கிறான், செங்கல்பட்டு காலில் அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஒரே பதில் தான், ஆனால் 2 கேள்வி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தான் இரட்டுற மொழிதல் அணி, 2 கூட்டல் உறதல் மொழி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டொரு மொழிதல் அணி. அதற்கு சிலேடை அணி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது கடைசி கொஸ்டின். எல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான், எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்துடலாம்.
மாட்டுக் கொட்டகை அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, இங்கே எல்லாமே வந்து வேற்றுமை உருவு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சிருக்கணும். மாட்டுக் கொட்டகை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படிங்கும்போது 4ஆம் வேற்றுமை உருவு பயனும் அதன் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 4ஆம் வேற்றுமை உருவுங்கிற கூவும் மாட்டுக்கு கட்டப்பட்ட அப்படிங்கும்போது அந்த உடனும் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பயனும் வந்திருக்கு. அப்போ அதுதான் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்க, இந்த வீடியோ பதிவில் ஒரு 30 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ப்ரீவியஸில் கொஸ்டின் தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இந்த யூனிட் 1 சம்மந்தமாக கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபாக்கிட்டேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.